அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சியை பற்றி. அதாவது இந்த 2026 குருப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டார் குரு பகவான். அதாவது ஜூன் 2ஆம் தேதி வைகாசி 16ஆம் தேதி புனர்பூஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிற குரு பகவான் புனர்பூஷம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு வந்துட்டார். அதாவது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்துட்டார். அப்படி வரும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? இவர் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், குரு பகவானை குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கெலாம் என்னென்ன பார்வையை கொடுக்குறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த பயிற்சி நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமான்னு. மேலும் இந்த பயிற்சி ரொம்பவே சிறப்பான பயிற்சி, ரொம்பவேவும் ஒரு அதிர்ஷ்டவரமான பயிற்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் உச்சகுருவாக பயிற்சி ஆகிறாரு. அதனாலேயும் இவர் ஒரு சிறப்பான பலன்களை நிறைய ராசிக்கு கண்டிப்பாக தரப்போகிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பொதுவாகவே 3 பார்வை: 5ஆம் 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வை ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் மாறுபடும். என்னென்ன ராசியில் என்ன மாதிரியான பார்வை இருக்கனால எந்தெந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய பலன்களை கொடுக்குறாரு. பொது பலன்கள்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக குரு பகவான் நம்ம யாருக்கு காரகர்னு சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைக்கான காரகர். அதாவது இந்த வருஷத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு, குழந்தை இல்லாமல் நிறைய வருடம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணமாகி 12-10 வருடம் ஆயிடுச்சு, இல்லை 7 வருடம் 8 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு திருமணமாகி 3 மாதம் 4 மாதமாக இருந்தாலுமேவும் குழந்தை வரம் வேண்டுறவங்க எல்லாருக்குமேவும் இந்த பயிற்சி குழந்தை வரதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான் தான். மேலும் திருமணம் நிறைய நிச்சயமாக நடக்க போகிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், நிறைய தடங்களை தாண்டின திருமணங்கள், இல்லை காதல் திருமணங்கள், நிறைய தடையாக இருக்கிற திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அரசியல்வாதிகளுடைய நிறைய அதாவது அவளுடைய உண்மை முகம் தெரிந்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, இந்த மாதிரியான நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு குரு பகவான். விவசாயத்தில் வேளாண்மை செழிக்க போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது சும்மா ஒன்றுமே பயன்படாத ஒரு நிலம்பான்னு சொன்ன நிலம் கூட ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும், ஏதாவது ஒரு செடி போடுறது, இல்லை ஏதாவது ஒரு உரம் போட்டு அதை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு விளைச்சல் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி குரு பகவான் இருக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், பொது மாற்றங்கள்னு சொல்லி நிறைய நல்ல பலன்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு குரு பகவான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துடலாம். 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே வாங்க, தெரிஞ்சுக்கோங்க. குரு பயிற்சி பலன்கள் மேச ராசிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மேசராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை எதையுமே போராடி பழகுனவங்க தான் மேசராசிக்காரங்க. எந்த ஒரு இடத்துலையுமேவும் நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால் முடியல அப்படிங்கிறத வெளிக்காட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே யாராவது ஒருத்தருங்க அவமானப்படுத்திட்டாங்க, இது எந்த விஷயமாக இருந்தாலும் இருக்கட்டுமே, ஒரு காதலில் இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில் இருக்கட்டும், ஒரு முன்னேற்றத்தில், அதாவது வேலை தொழில்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் சரி ஏதாவது ஒரு தடங்களோ அவங்களுக்கு அவமானமோ நேரும்போது அந்த இடத்துல உடைந்து நிற்பது ஒரு நிமிடம்தான் இருக்கும். அடுத்த நிமிஷம் அவங்க முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்து காமிக்கணும், என்ன மாதிரியான புது என்ட்ரியை மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேசராசினியர்களான உங்களுக்கு இந்த குரு பகவான் குரு பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே மேசராசியிலிருந்து 4ஆம் இடத்துல தான் குரு பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய பார்வையாக 8ஆம் பார்வையாகவும் 10ஆம் பார்வையாகவும் 12ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? முதல்ல பார்த்தீங்கன்னா ஆயுள் நல்லா இருப்பாங்கப்பா. 8ஆம் இடம் நம்ம ஆயுள் ஸ்தானத்தை குறிக்குது. என்ன உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அவங்களுடைய உடல்நிலைக்கு எந்த ஒரு மாற்றம், அதாவது இல்லை என்னால் முடியலை, நான் எவ்வளோ தூரம் மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டேன், என்ன மருந்து எடுத்துட்டாலும் எனக்கு இந்த உடல்நிலை தீரம் அடிக்கல, தோல்வியாதி சம்மந்தப்பட்ட விஷயம், கல்லடப்பு, அதன் மூலமாக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்கும்.
எதுவுமே எனக்கு ஒரு தீர்வு வரமாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் குரு பயிற்சி காலம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. இல்லைப்பா, இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டே இல்லை, உனக்கு ஆயுள் வந்து பூர்ண சுகத்தை தரேன்னு சொல்லி யார் மூலமாவது ஒரு மருத்துவமனைக்கு ஆலோசனை, இல்லை யார் மூலமாவது ஹோமியோபதி அலோபதினு எல்லா வித ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான அனைத்து வித வழியும் திறந்து வைக்க போகிறார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம 10ஆம் இடத்த சொல்லலாம். அதாவது என்ன ஒரு பொதுவாகவே என்ன ஒரு வேலை தொழில் இருந்தாலும் அந்த வேலையில் தொழிலும் முழு மூச்சாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் தான் நல்லா இருக்கனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு, வருமானத்தை அள்ளி அகறி கொடுக்காரு. என்ன ஒரு வேலை, ஏன்னா நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கடுமையான உழைப்பாளி, அந்த உழைப்பின் மூலமாக முன்னேறணும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை நம்மளுக்கு என்ன அதாவது மற்றவங்கள்ட்ட கெஞ்சி வாங்குறது, இல்லை யாருடையாவது சார்ந்து இருக்கிறது, இந்த மாதிரியான மாற்றம் உங்களுக்கு பிடிக்காது. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய சொந்த உழைப்பினால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் உங்களுடைய மெயினாக இருக்கும். அதே வகையில் தான் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளையும் சரி, உங்களுடைய மனைவி, உங்களோட கணவன் எல்லாரையுமே அதே வகையில் தான் நீங்கள் அந்த பெரிய ஒரு என்ன சொல்கிறா ஒரு ஆற்றல் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தன் பிள்ளைகள் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் கஞ்சி நிற்கக்கூடாது, யாருக்கும் தயவு நிற்கக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளுக்கும் வழி நடத்துவாங்க, பிள்ளைகளும் உங்கள் சொல் பேச்சு கேட்டுதான் இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை நல்லா இருக்கும். மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய ஒற்றுமை. நீங்கள் என்னதான் கோவமாக பேசினாலுமேவும் உங்களுடைய வாழ்க்கைத்தனே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மேலும் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க, நிம்மதி இல்லாத தூக்கமாக இருந்துச்சு. ஏன் உங்களுக்கு இப்போ 12ஆம் இடத்தையும் பார்க்கவும் 12ஆம் இடம்னா அயனசேன போகும், நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போகிறாரு. இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ தெரிலப்பா, ஆனால் இனி நீங்கள் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன், நிம்மதியான தூக்கம் வரப்போது நீங்கள் சொல்வீங்க. அந்த மாதிரி குரு பகவான் உங்களுக்கு இப்பயே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்கனவே தட்டி போனவங்களுக்கு நிச்சயமாக போவீங்க. படிப்பு வேலைன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஏதேனும் ஒரு வகையில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புன்னு சொல்லி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். தாம்பத்தியம், அதாவது எவ்வளோதான் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் பற்றே இல்லாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியை ரொம்ப விரும்புவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆவதற்குண்டான வாய்ப்பு இந்த குரு பகவான் காலத்தில் ஏற்படுத்த போகிறார். குழந்தையில்லா தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக குழந்தைக்குண்டான வாய்ப்பு கிடைக்க போகிறது. அப்படி இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்குதுப்பா. எதில் நம்ம கவனமாக இருக்கணும்? அவர் உங்கள் ராசியிலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்காரு? 4ஆம் இடத்துல இருக்கார். சரியா? மேசராசியிலேருந்து பார்க்கும்போது கடகம் வீட்டில் இருக்கார். அப்படி 4ஆம் இடம் பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுகஸ்தானம், வண்டி வாகனம் வாங்குறது, இல்லை வண்டி வாகனம் ஓட்டுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை மட்டும் பண்ணாலே வேறு எந்தவித பாதிப்புமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறதுக்குண்டான வாய்ப்பு தான் இருக்கும். ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம், அதாவது அம்மன் கோவில் வழிபாடு, சுக்கிரன் பகவான் வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் ஒரு பெரிய நற்பலன்களும் உங்களுடைய கடவுளின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான குரு பகவானுடைய பார்வை 3 பார்வையினால் என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரோட்டின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும்
நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.